ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். கொரியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகவே உலக அரசியல்ல இருக்கு. அமெரிக்கா எதிர்ப்பில் இன்று வரை உறுதியாக இருக்கின்ற நாடு. இன்னும் சொல்லப்போனா அமெரிக்க அதிபர்களே இதுவரை சந்தித்து பேசாத நாடுன்னு அதை சொல்லுவாங்க. அமெரிக்க அதிபர்கள் அந்த பாகிஸ்தானுக்கு வருவாங்க, இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க, சவுதி, கத்தார்லாம் போய் கட்டி ஆற தழுவி கொள்வார்கள். ஆனா கொரியாவுக்கு மட்டும் கொரிய அதிபர்கள் மட்டும் அமெரிக்க அதிபர்களை சந்தித்ததே இல்லைங்கிற அளவுக்கான சொல்லுவாங்க. அந்த கொரியாவினுடைய அரசியல் என்ன? இப்போ மீண்டும் மீண்டும் கொரியாவில் வந்து ஜெயிச்சுக்கிட்ட ஒரு பக்கம் அது ஒரு சர்வாதிகார நாடு, இரும்பு திரை கொண்ட நாடுங்கிற ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பக்கம் வடகொரியா தென்கொரியா சண்டை ஒன்று இருக்கு. அமெரிக்கா ஆதரவு தென்கொரியா தான் நல்லா இருக்கு, வடகொரியா நல்லா இல்லைங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. கொரியா, வடகொரியா, தென்கொரியா இந்த சண்டை எப்படி என்ன நடக்குது? உண்மையில் அங்க என்ன மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? அதாவது கொரியாங்கிறது வந்து 1910 இருந்து 1945 வரைக்கும் ஜப்பானு கீழே தான் இருந்துச்சு. ஜப்பானுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த கொரியா வடகொரியா ரெண்டு சேர்ந்து வடகொரியா தென்கொரியா ஜப்பான் தன்னுடைய ஆளுகைக்குள்ள வச்சிருந்தாங்க. ஜப்பான் ஒரு பெரிய வல்லரசா இருந்துச்சு. அது இப்போ 2ஆம் உலகப் போரில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் 1907 நடந்த உலகப் போரில் ஜப்பான் தோத்துருச்சு. ஜப்பானை சேர்ந்தவங்க இந்த ஹிரோஷிமாவில் கொண்டு போட்டாங்கல்ல, அதோட சரணடைஞ்ச பிறகு ஜப்பான் டவுன் ஆன உடனே இந்த ஜப்பானை தோக்கடிச்சது யாருன்னு கேட்டால் அமெரிக்கா ரஷ்யாவுடைய அணிகள். அமெரிக்கா ரஷ்யாவில் ஒன்றா இருந்துச்சு. அதை ஜப்பானை தோக்கடிச்ச உடனே இந்த கொரியாவை என்ன செய்வதுன்னு வரும் பொழுது கொரியாவை விட்டு ஜப்பான் வெளியே போயிடுச்சு. கைப்பற்றி வச்சுருந்தாங்கல்ல, தோற்று போனதுனால உங்களுக்கு பலம் இல்லைன்ற உடனே கொரியாவை விட்டு ஜப்பான் வெளியேறின உடனே அமெரிக்கா எடுத்துக்கொள்வதா அதை ரஷ்யா எடுத்துக்கொள்வதான்னு அப்போ ஒரு பிரச்சனை வந்து ஒரு கோடை போட்டு நினைஞ்சாங்கன்னா 2ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. இது 2ஆம் உலக போருக்கு பின்னாடி. 2ஆம் உலக போர். இதெல்லாம் ஐநா சபை அமைத்ததுக்கு முன்னாடியா அதுக்கு பிறகுதான் ஐநா சபையெல்லாம் வருது. போர் முடிஞ்ச உடனே தான் ஐநா சபை உருவாகுது. போர் நடந்த ஜெயிச்சவன் அவன் அப்பத்தை பங்கு போட்டு உள்ள போறான். அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா 2 பேர் உரிமை கொண்டாடுறாங்க. அப்ப ரஷ்யா என்ன செய்யுதுன்னா இது வந்து இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்குன்னு சொல்லுதான் அந்த நாட்டை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. உலக போர்ல தோல்வி அடைஞ்சதுனால ஜப்பான் கையில இருந்து அமெரிக்காவுக்கு பாதியும் ரஷ்யாவுக்கு பாதியுமாக அந்த கொரியா உண்டாகுது. அப்படி உண்டாகும் பொழுது இப்போ 2ஆ பிரிஞ்சிருக்காங்கல்ல, எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தென்கொரியாங்கிறது வந்து அளவுல கொஞ்சம் கம்மி. அதாவது 1,210 சதுர கிலோமீட்டர் 1,210 சதுர கிலோமீட்டரு தென்கொரியான்னு பிரிச்சிருக்கிறாங்கல்ல. அது வடகொரியாங்கிறது 1,20,540 சதுர மீட்டர். அது 1,00,000, இது 1,20,000. 6ல் 1 கூட 6 பங்குல ஒரு மடங்கு இவங்க வடகொரியா தான் அளவுல பெருசு. அளவுல வடகொரியா பெருசாக இருந்தாலும் மக்கள் தொகையில வந்து தென்கொரியா ஜாஸ்தி. அளவுல வந்து வடகொரியா பெருசு, மக்கள் பாப்புலேஷன்ல வந்து வடகொரியா தான் அதிகமாக இருக்கிறாங்க. தென்கொரியா அதிகம் பாப்புலேஷன். அதாவது 5,17,00,000 பேர் இருக்கிறாங்க தென்கொரியாவில். ஆனால் வடகொரியாவில் வந்து 2.5 கோடி தான் இருக்கிறாங்க. டபுள். வடகொரியாவில் இருக்கிற ஆட்களை விட இன்னொரு மடங்கு தென்கொரியாவில் அதிகமாக இருக்கிறாங்க. மக்கள் தொகையில் தென்கொரியா பெருசு, நிலப்பரப்புல வடகொரியா கொஞ்சம் பெருசுங்கிற வகையில் இப்போதைக்கு இருக்கிறது. ஆனால் 2க்கும் பொது விஷயம் என்னன்னு கேட்டால் கொரிய மொழி தான் அவங்களுடைய தாய்மொழி. 2 பேருக்குன்னா 2 பேருமே ஒரே இனம் தான் அவங்க. அதனால இவங்களும் கொரிய மொழி தான் பேசுவாங்க, அவங்களும் கொரிய மொழி தான் பேசுவாங்க. அதில் வந்து கொஞ்சம் அளவில் 99% இனத்தால் கொரியர்கள். அவங்க வடகொரியாவும் ஒரே இனம் தான், தென்கொரியாவும் ஒரு இனம் தான். 1% சீனர்கள் இருக்காங்க, 2லையும் கலந்து. ரொம்ப கம்மி. அதாவது அந்த இனத்தோடய கலந்துட்டாங்களா? இல்லை அந்த நாட்டுக்குள்ள சீனர்கள் கொரியா அந்த நாட்டை சேர்ந்தவங்களாவே இருக்காங்க. நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. 1% இருப்பாங்க. மொத்தத்தில் 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு சீனா கொரியன் ஸ்பேஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்ல. டிஃப்ரெண்டா இருக்காது. சீனாவுடைய தனிமை, அது வேற மூங்கலாம் அவங்க மாதிரி இருக்கும். கொரியா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கொரியா வந்து டிஃப்ரெண்டா இருக்குங்களா, நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். 2 பேரும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதாவது மத விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தென்கொரியாவில் வந்து மத சுதந்திரம் அதிகமா இருக்குது. தென்கொரியால என்ன மதம், எந்த மதத்திலான இருந்துக்கலாம்னு சொல்லி. அதான். ஆனா அங்க என்னன்னு கேட்டா மதமற்றவர்கள்ன்றதுல 56% இருக்கிறாங்க தென்கொரியாவில். நாங்க எந்த மதமும் இல்ல, கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிற அப்படிங்கிறவங்க 56% இருக்கிறாங்க. மதம் உள்ளவங்கிறது கிறிஸ்தவர்கள், புரோட்டஸ்டன்ட், கத்தோலிக் சேர்ந்து கிறிஸ்தவர்கள் அதிகம். ஆமா 27 இருக்கிறாங்க. 27% இருக்கிறாங்க. பௌத்தர்கள் ஒரு 15 இருக்கிறாங்க. முஸ்லீம்னா சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுல இல்ல, சதவீதத்துல வர்ற அளவுக்கு இல்ல. அப்போ பௌத்தர்கள் வந்து கிறிஸ்தவர்களோட குறைவா தான் இருக்காங்களா? 15 தான் இருக்கிறாங்க.
தென்கொரியாவில் இவங்க 15, அவங்க 27, கிறிஸ்தவர்கள் 27, மதம் இல்லைன்னு சொல்கிறவங்க 56, பாதிக்கு மேலே வந்து மதம் இல்லைன்னு சொல்கிறவங்க தான். அதனால் மத பிரச்சனை அங்கே வராது. ஆனால் வடகொரியா என்னன்னு கேட்டால் அது ஒரு நாத்திக நாடுன்னு அறிவிச்சிட்டாங்க. மதம் கிடையாது இங்கே அப்படின்ட்டாங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான். கம்யூனிசம்னு சொல்லி கொடுறாங்க. அவர் அந்த அதிபருடைய விருப்பப்படி நடக்கிற ஒரு ஆட்சி, அவ்வளோதான். கம்யூனிசமும் இல்லை அது, அவ்வளோ வகைங்களேன். அதில் என்னென்னு கேட்டால் மத செயல்பாடுகள் எல்லாமே வந்து அரசு கட்டுப்பாடெலாம் இருக்கும். அதாவது நீங்கள் பள்ளிவாசல்னு வச்சுக்கிட்டாலும் சரி, சர்ச்சு வச்சாலும் சரி, அவங்க சொல்கிறது இருக்கா. வடகொரியாவில் பள்ளிவாசல்லாம் இருக்கா? பள்ளிவாசல் கிடையாது, முஸ்லீம் இல்லை, சர்ச்சுகள் இருக்குது, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவங்க வந்து பௌத்தமும் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் அரசாங்கம் சொல்கிறத செய்யணும், அவ்வளோதான். அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் எதுவும் கூட்டக்குறையை செய்யக்கூடாதுங்கிற வகையில் வச்சுருக்கிறாங்க. வெளிப்படையாக வந்து மதத்தை பின்பற்ற மாட்டேன், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, பொருளாதார வளர்ச்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தென்கொரியா வந்து இன்னைக்கு உலகத்தில் 10வது பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடு, 10வது இடத்துல இருக்குது உலகத்திலேயே. தனிநபர் வருமானம் இருக்கும்ல, அது நிறைய இருக்கு. அதில் வந்து 10வது இடத்துல இருக்கிறது வந்து தென்கொரியா. எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறையாம ஒருத்தர் சம்பாதிக்கிறார். தனிநபர் வருமானம், சராசரி வருமானம். ஆமா. வடகொரியாவில் வந்து 8000 தான் சம்பாதிக்கிறாங்க மாசத்துக்கு. வடகொரியாவில் வெறும் 8000, அவங்க 2.5 லட்சம். பயங்கர டிஃபரெண்டா இருக்கு. பயங்கர டிஃபரெண்ட். வடகொரியால ஒருத்தர் 20,000 சம்பாதிச்சாலே பெரிய ஆளு. அப்ப வெறுமனே 8000 தான் அதிகமா அவங்க சம்பாத்தியம். சராசரி ஒருத்தர் 2 பேர் கூட சம்பாதிப்பாங்க. சராசரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 8000 ரூபாய் தான் அவங்களுடைய சராசரி வருமானம். வடகொரியாவில் 8000 கொண்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமான நிலை தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் தென்கொரியா என்ன செய்யுதுன்னு கேட்டால் தாறுமாறாக வளர்ந்துருக்குது. அதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் அங்கே வந்து எந்த விதமான வளமும் கிடையாது தென்கொரியாவில். அதான் ஆச்சரியம். தென்கொரியாவில் வந்து எண்ணெய் கிடையாது, தங்கம் கிடையாது, இயற்கை வளங்கள் கிடையாது, மலை பிரதேசத்தினால விவசாய நிலங்கள் கிடையாது. மலை பிரதேசம். மலை பிரதேசம். அதனால தென்கொரியாவில் இப்படி வருமானம் வருவதற்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்க அந்த ஆட்சியை பிடிச்சவங்க என்ன செஞ்சாங்கன்னா எஜுகேஷன்ல கூடுதலாக கவனம் செலுத்தினாங்க. கல்வியில கல்வியில செலுத்தி விஞ்ஞானம், அறிவியல், அந்த மாதிரி ஆராய்ச்சி, இது மாதிரி விஷயங்களை கஷ்டப்பட்டு ஏழை நாடு தான் இருந்துச்சு. அதை வளர்த்ததுக்கு பிறகு தகவல் தொழில்நுட்பத்தை வச்சுதான் சம்பாதிக்கணும்னு வந்துச்சுல, அந்த மாதிரி துறையில இறங்குனதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பெரிய அளவுக்கு வந்து வசதியான நாடாக மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து சாம்சங் இருக்குது, அவங்க வந்து அந்த தென்கொரியாக்காரங்க தான். இன்னைக்கு உலகத்துல ஒரு பெரிய நிறுவனமா வந்திருக்குன்னா அந்த சாம்சங்கு, ஹுண்டாய் வண்டிலாம் அதுவும் அந்த தென்கொரியாக்காரன் தான். அது மாதிரி எல்ஜி அதெல்லாம் இருக்குல்ல, உலக அளவுல இருக்கிறாங்க. எல்ஜி, எஸ்கே போன்ற பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து தென்கொரியாவுடைய நிறுவனங்கள். அவங்க அந்த நிறுவனங்களை ஊக்குவிக்கிறது, அதன் மூலம் வருமானம் வருது பாருங்க. தென்கொரியா உருவானது நீங்க சொன்னபடி 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடினா 45க்கு பிறகுதான். அப்ப 45க்கு பிறகுதான் அப்படி ஒரு நாடே உருவாகி. ஒரு கொரியாவா இருக்கும் போது ஜப்பானுக்கு கீழே இருந்துச்சு. ஜப்பானுக்கு கீழே இருக்கும் வளர்ச்சி இல்ல. ராணுவம் ஜப்பான் ராணுவம் தான். ஜப்பானுடைய அடிமை நாடா தான் வச்சிருந்தாங்க. இந்தியா பிரிட்டிஷ்காரன் வச்சிருந்தாங்க, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு பிறகுதான் இவங்க என்ன செஞ்சாங்க, இங்க ஒரு ஆட்சி, அங்க ஜனநாயக ஆட்சி. தென்கொரியாவில் என்னன்னு கேட்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கு, மாறிக்கிட்டு இருக்கும். வடகொரியா என்னன்னு கேட்டா கிம் இல் சங்னு ஒருத்தர், அவரை வந்து ஒரு ஆளுநர் ரஷ்யா நியமிச்சாங்க. அவர் ரஷ்யாவுக்கு அல்வா கொடுத்துட்டு அவர் அதிபர் ஆகிக்கிட்டாரு. அதுல இருந்து அவருடைய மகன் இப்ப அவருடைய பேரன், அவங்க பரம்பரையா 3 பேர் இப்ப ஆட்சி பண்றாங்க. அது அந்த நாட்டுல என்னன்னு கேட்டா இப்ப இருக்கிற அதிபர் வரையும் அவருடைய வாரிசு தான். ஆமா, இப்ப இருக்கிற அதிபர் வந்து முதல் அதிபர் இருந்தார்ல கிம் இல் சங்னு சொல்லி, அந்த ஒரு ஆளுடைய மகன், அதுக்கு அடுத்த மகன் இவர் பேரன். இந்த பேரன் தான் இப்ப ஆட்சி பண்றாரு. இவங்க ஆட்சி முறை எப்படின்னு கேட்டா, நம்ம அமெரிக்காவை எதிர்க்கிறாங்கிறதுனால சில பேர் இந்த வடகொரியாவை சப்போர்ட் பண்ணலாமே தவிர, மனித உரிமைகள் விஷயத்துல அவங்க வந்து ரொம்ப மோசமான ஒரு அதிபர் அவர். எல்லா 3 பேருமே அவங்கள வந்து மக்களை பேசக்கூடாது, அது வாயை தொடர்ந்து பேசுறதுனால தண்டனை. ஒருத்தன் வந்து அரசாங்கத்தை ஏற்று பேசினா 3 தலைமுறைக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதாவது அப்பா பையன் பேரனா உள்ள ஜெயிலில் போட்டுருவாங்க. நீங்க தப்பு அரசாங்கத்தை எதிர்த்தீங்கன்னா உங்களையும் ஜெயிலில் போடுவான்,
அப்புறம் உங்க மகன் வயசுக்கு இல்ல இப்ப இது பலர் என்ன சொல்றாங்க, கம்யூனிசம் பேசுகிற நாடுகளை அமெரிக்கா மாதிரி மேற்குலக ஊடகங்கள் ஒரு கொடூரமா சித்தரிக்கிறது. கம்யூனிசம்னாலே ஆபத்து, உலகத்திலேயே சர்வாதிகாரி ஸ்டாலின் தான், லெனின் சர்வாதிகாரிலாம் ஸ்டாலின், கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தா உங்ககிட்ட இருந்த லேண்ட் எல்லாம் மோடி பயமுறுத்தினார்ல, கண்ணுக்குட்டி எல்லாம் பிடிக்கிறாங்கன்னு. கம்யூனிசத்தை ஒரு பூதமாவே சித்தரித்து இந்த மேற்குலக வெஸ்டர்ன் மீடியா எல்லாமே சித்தரிச்சு இப்படி சொல்லிடுது கம்யூனிசம். ஏன்னா அமெரிக்காவை அவன் எதிர்க்கிறாங்கிறதுனால அவங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தா அவங்களுக்கு அவ்வளவுதான், அவங்க சொத்தெல்லாம் பிடிக்கிடுவாங்க அப்படி பயமுறுத்துறாங்க. ஆனா அமெரிக்கா சார்புள்ள நாடுகள்னா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இது வந்து ஒரு கும்பத்தை இந்த மேற்கு ஊடகங்கள் நம்ம மாதிரி ஆட்கள்கிட்ட கற்பிக்குதுன்னு சொல்றாங்களே. இல்ல அது கம்யூனிசம்ங்கிற வகையில சொல்றது வந்து கற்பிக்கத்தான் செய்யறாங்க. ஆனா வடகொரியா வந்து கம்யூனிசத்துல பரம்பரை ஆட்சி உண்டா? அப்பன் மகன் பேரண்ட் ஆட்சிக்கு வர முடியுமான்னு கேட்டேன். அந்த கட்சியில பொலிட் பியூரோல வச்சு அந்த சேர்ந்து அப்படித்தான் வருவாங்க. இதுல இங்க என்னன்னு கேட்டா ஒரு சர்வாதிகாரி இவரும் சர்வாதிகாரி, இவருடைய தந்தையும் ஒரு சர்வாதிகாரி, அவருடைய தந்தையும் ஒரு சர்வாதிகாரி. எந்த அளவுக்குன்னா நாங்கள்லாம் சிறுவர்களா இருந்த காலத்துல இங்க உள்ள தினத்தந்தி பேப்பர்ல கடைசி பக்கத்தில் முழு பக்கம் விளம்பரம் வர படத்தை போட்டு வரும். அப்படி விளம்பரத்துக்கு தன்னை முன்னிலைப்படுத்த கொரியா வடகொரியாவுடைய அதிபர் கொரியாவை பத்தி அப்பயே நமக்கு செய்தி நிறைய வருமா? ஆமா, அப்பவே பேப்பர்ல எல்லாம் முதல் பக்க கடைசி பக்க விளம்பரம் அதிகமாக காசு. அது லாஸ்ட் பேஜ்ல தினத்தந்தி இந்த டெய்லி பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பேஜ்ல அவர் பெரிய படத்தை போட்டு முன்னேற்றத்தை நோக்கி வடகொரியான்னு இப்படி விளம்பரம் பண்ணி தன்னை பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கிடையாது. இதெல்லாம் கம்யூனிஸ்ட்ல வந்து ஒரு நபரை முன்னிறுத்தி என்ன செய்ய மாட்டாங்க சித்தாந்தம். ஆனா கம்யூனிஸ்ட்னு சொல்லி இவர் பொறுத்திக்கிறாங்களே தவிர இவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலும் இவர் கிடையாது. இவர் என்ன செய்யறாருன்னா சர்வாதிகாரம், என்னை மீறி அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பேச்சுரிமை கிடையாது, எழுத்துரிமை கிடையாது, எலெக்ஷன் கிடையாதா? எலெக்ஷன்லாம் கிடையாது. பரம்பரை தான். இவருக்கு பிறகு அவர் மகளை வர கொண்டு போறாரு. இப்ப கூட மகளை கூட்டிகிட்டு போறாரு. ஏதாவது பார்க்கறதா இருந்தால் இந்த இப்போ உள்ள அதிபர் வந்து ஒரு மகளை கொண்டே மக்கள் நிப்பாட்டிட்டு இருக்கிறாரு. இவர் மண்டையை போட்டாருன்னா மக வந்து இப்போ ஆட்சிக்கு வந்துடும். அப்படி அந்த மாதிரி பரம்பரை ஆட்சிகள் இருக்கிற மன்னராட்சி அது மாதிரியான ஒரு ஆட்சி தானே தவிர கம்யூனிஸ்ட் ஆட்சி கிடையாது. ஆனால் கம்யூனிஸ்ட் மாதிரி அவர் தனக்கு வேஷம் போட்டுக்கிறாரு, அப்படி சித்தரிக்கிறாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் அமெரிக்கா எதிர்க்கிறதுனால, அமெரிக்கா தான் கம்யூனிஸ்ட் தானே எதிர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு வகையில் செய்கிறாங்க. அது போக என்னன்னு கேட்டால் இப்போ வடகொரியாவுக்கு வரும். வடகொரியாவில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்கிறாங்களா, அதே மாதிரி இந்த சிப்பு தயாரிக்கிறது இதுகள்லாம் வந்து அவங்க தான் டாப்ல இருக்கிறாங்க, உலகமெல்லாம் செய்கிறது. அதே மாதிரி கப்பல் கட்டுறதா இருந்தால் என்ன செய்கிறாங்கன்னா தென்கொரியாவெல்லாம் ஒப்பந்தம் பண்ணுவாங்க. அங்கே உள்ள நிறுவனங்கள் வந்து சூப்பராக கப்பல் தயாரித்து தருவாங்க. இந்தியாவுக்கு ஒரு 50 கப்பல் வேணும்னு சொன்னால் மற்ற எந்த நாடுகளையும் விட தென்கொரியாவில் போய் ஒப்பந்தம் பண்ணாங்கன்னா அது சிறந்த முறையில் தயாரித்து தருவாங்க. இப்படி அந்த வகையில் முன்னேறித்தான் அது ஆட்டோமொபைல் இருக்குல்ல, அந்த வகையெல்லாம் வந்து இந்த ஹூண்டா கியா அதெல்லாம் பெரிய சிறந்த கார்கள் உலகம் பூரா வருது. இதெல்லாம் அவங்க வந்து இருக்கிறாங்க. அந்த வகையில வந்து தென்கொரியா வந்து வளமான ஒரு நாடா இருக்குது. வளமான நாடுன்னு நீங்க எந்த இடத்துல சொன்ன? அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்கிறதுனால அது வளமாகிருதா? இல்ல தனிநபர் வருமானத்தை சொல்றேன். ஆனா அது அமெரிக்காவுடைய பப்பட்டு தானே. என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க வந்து பக்கத்துல வந்து வடகொரியா இருக்கிற அவங்களுக்குள்ள மோதல் இருந்ததுனால அமெரிக்காவோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அமெரிக்கா தான் முதல்ல வந்து பிரிஞ்சவன கையில் எடுத்து சுதந்திரம் ஆக்கிட்டாங்க. ஆக்குனதுக்கு பிறகு தென்கொரியாவுக்கு தேவையான சப்போர்ட்டுகள்லாம் அவங்க பண்றதுனால தென்கொரியாவுடைய இதுல வந்து ஒரு அவங்களுடைய படைத்தளம் அமைச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய இராணுவத்துக்கு ஒரு தளம் கொடுத்துருக்குறாங்க. இப்ப எப்படி மத்திய கிழக்குலாம் இருக்குல்ல, சவுதியில பஹ்ரைன்ல இருக்கிற மாதிரி ஈரான் அங்கதானே அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தென்கொரியாவுல அமெரிக்க தளங்கள் இருக்கிறது. அது போக வடகொரியா என்ன செய்யறான்னு கேட்டா அவன் பலவீனமா இருக்கிறதுனால அமெரிக்கா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால நம்ம அழிச்சிருவான்னு பயந்துக்கிட்டு அவனுடைய முழு கவனத்தையும் வந்து ஆயுதங்களை உற்பத்தி பண்றது, வளர்ச்சியை நோக்கி இல்லாம வளர்ச்சியை நோக்கி ராணுவம் ஆயுதம் இந்த மாதிரியே. அதுல அணு ஆயுத சோதனை பண்ணிட்டாரு. அது அணு ஆயுத சோதனை பண்ணும்போது அது அணு ஆயுதம் பண்ணக்கூடாதுன்னு எங்க ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கிறாங்க, ஈரானுக்கெல்லாம் போட்ட மாதிரி. அதை மீறி அவர் நினைஞ்சிட்டாரு அணு ஆயுதம் இருக்குங்கிறத செஞ்சு காட்டி சோதனை பண்ணிட்டா உடனே ஐநா சபை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா பொருளாதார தடை விதிச்சுட்டாங்க. வடகொரியாவுக்கு பொருளாதார தடை விதிச்சுட்டாங்கன்னு சொன்னா வடகொரியாவில் இந்த ஜமான் மொத்தம் வாங்க மாட்டான். அவங்க விற்க ரெடியா இருந்தாலும் இந்தியாவே அவன்கிட்ட வாங்காது. ஏன்னு கேட்டா பொருளாதார தடை ஐநா விதிச்சிருக்கு. அதனாலதான் பின்னுக்கு போனது காரணம். அவன் எந்த அமெரிக்கா தான் காரணம். அமெரிக்கா அந்த ஐநாவுடைய தீர்மானத்தை கொண்டு வர வச்சு அது அணுகுண்டு வெடிச்சதான் காரணம். அணுகுண்டு அவங்க சோதனை பண்ண உடனே அணு ஆயுதம் செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. அதனால அவங்களுக்கு பொருளாதார தடை விதிக்கிறோம். அமெரிக்காவுடைய தடை இல்லை, ஐநாவுடைய தடை. இது ஐநா கொஞ்சம் வலிமையாக இருந்த நேரம். அது அந்த நேரத்தில் நினைஞ்சிட்டாங்கன்னா பொருளாதார தடை விதிச்சுட்டாங்க. பொருளாதார தடை விதிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த நாட்டுக்கு எந்த மருந்து பொருட்களை தவிர
மருந்து போகலாம். மற்ற பொருளாதாரத்தில் விதிச்சாலும் மருந்துகள் மட்டும் போகலாமே தவிர மற்ற வளர்ச்சி சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாங்க. அப்போ ஒரு நாடு என்ன செய்யும்? நறுங்கிக்கிட்டே போயிடும், சுருங்கிக்கிட்டே போயிடும். அந்த வளர்ச்சி இல்லாமல் போனதுக்கு அதான் காரணம். அப்போ என்ன செஞ்சாருன்னா, ஒரு அணுகுண்டும் நிப்பாட்டக்கூடாது, என்னைக்கு வேண்டாலும் நமக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் பண்ணுவான்னு சொல்லி அவங்க அணு ஆயுதங்கள் அதிகமாக ஒரு 100 குண்டுக்கு மேலே கையில் வச்சுருக்காங்க. இப்போ 100 அணுகுண்டு அவங்கள்ட்ட வடகொரியாவுடைய கையில் இருப்பதாக இந்த நிபுணர்களுடைய கருத்தான் இது. அபிஷியலாக இதை சொல்ல முடியும். அணுகுண்டுலாம் ஒரு கணிப்பில் சொல்வது தான். அப்போ 100 அணுகுண்டு வரைக்கும் அவங்க வச்சிருக்கிறாங்க என்பது ஒன்று. அணுகுண்டு மட்டும் இருந்தால் பத்தாது, அணுகுண்டை ஏவுறதுக்குரிய ஏவுகணை வேணும்ல. அணுகுண்டை தென்கொரியாவிலே போட முடியும், அமெரிக்கா வரைக்கும் போடுறதுன்றதை பயப்படுவான். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, அமெரிக்கா வரைக்கும் போய் தாக்கக்கூடிய ஏவுகணையும் தயாரித்து வச்சிருக்கிறாங்க. அவங்க ஏவுகணையை வச்சு ஒரு அடி அடித்தாங்கன்னா வாஷிங்டன்ல போய் விழுந்துடும். இப்போ ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு உள்ள தூரத்தை விட கிட்ட தான் அது. அதனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதையும் தயாரிச்சிட்டார். தயாரித்த உடனே தான், இல்லாட்டி அமெரிக்கா அப்போ அடிச்சிருப்பாங்க. அணுகுண்டு மட்டும் அவங்க தயாரிக்காமல் இருந்தாங்கன்னு சொன்னால் தென்கொரியா வழியாக உள்ள நுழைஞ்சு வடகொரியா ஒன்றா இணைச்சி கைப்பற்றிருப்பாங்க. அதுக்காக அவசரமாக என்ன செஞ்சிட்டாருன்னா, அணுகுண்டு இருக்குன்னு சொன்னால் அமெரிக்கா பின்வாங்கிடும். எப்போதுமே அணுகுண்டு இல்லைன்னு சொல்கிற நாட்டில் போய் சண்டை போடுவாங்க. ஈரானில் அணுகுண்டு இருக்குங்கிற நாட்டில் போக மாட்டாங்க. அப்போ அணுகுண்டில் என்னடா அப்போ அடித்தான்னா அவனுக்கு பணம் சேதம் ஏற்ற முடியும்டாலும் அவனுக்கு பண்ண முடியும்ல. நீ போய் வடகொரியாவில் கொண்டு போட்டு சேதமாக்க முடியும் என்று சொன்னால் அதில் யோசிப்போம் அமெரிக்கா. ஏன்னு கேட்டால், அணுகுண்டு போட்டோம்னா வடகொரியாவுக்கு மட்டும் பாதிக்காது, தென்கொரியாவும் சேர்ந்து பாதிக்கும். பக்கத்துல இருக்காரு, அந்த அணுக்கதிர்களுடைய வீச்சு தென்கொரியா வரைக்கும் பாதிக்கும். அந்த பயம் அமெரிக்காவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கொரியா மக்கள் நம்மள மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்க முடியுமா? வெளிநாடுகளுக்கு வடகொரியா மக்கள் வெளியே போறாங்க. வடகொரியா போனாங்கன்னு சொன்னா அந்த வெளிநாட்டுக்கு அனுப்பும் பொழுது வடகொரியா என்ன செய்யும்னு கேட்டா, 60% சம்பளத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும், 40 தான் வீட்டுக்கு அனுப்பணும். அந்த பணம் அரசாங்கத்தோடைய உண்டியல் மாதிரி கள்ளத்தனமா வரக்கூடிய விஷயங்கள் எல்லா நாட்டிலும் இருக்கு. அப்படி இல்லாம முறைப்படி வர்றதா இருந்தால் 1 லட்ச ரூபா அங்கே சம்பாதிக்கிறான்னு சொன்னா 40,000 ரூபா தான் வீட்டுக்கு, 60,000 இங்க வந்துடணும். அந்த மாதிரி உள்ளது. அந்த மாதிரி உள்ள வெளிநாட்டுக்கு சம்பளம் கூட அரசு மூலமா தானே போறாங்க. ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டா 60க்கு 40ங்கிற அக்ரிமெண்ட் தான். 60 இங்கே 40 அவனுக்குன்னு சொல்லி தான் பேசுறாங்க. வெளிநாட்டுக்கு போனாலும் பெருசா சம்பாதிக்க இயலாது. அப்ப அவன் உள்நாட்டிலே இருந்துருவாங்க. உள்நாட்டுல 10 ரூபா கிடைக்குது, 40 ரூபா கிடைக்கல, அப்படி போயிடும். 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைச்சா 10 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல ஒரு 40 ரூபா கிடைக்கும். அமெரிக்காக்கெல்லாம் போகலாம் வடகொரியா மக்கள். வடகொரியாவுக்கு அமெரிக்கா அனுமதிக்க தெரியல, விசா கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. ஆனா பெரும்பாலும் அமெரிக்கா கொடுக்காது. சில நாடுகளை கருப்பு பட்டியலில் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பெரும்பாலும் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இதுதான் அந்த வடகொரியா வரலாம், உலகம் வரலாம், எல்லா நாட்டுக்கும் வரலாம். இதனால அது ஒரு விஷயமாச்சா. இப்போ தனிநபர் வருமானம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால், இப்போ அவங்களுடைய இந்த வடகொரியாவுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டால், ரொம்ப கடுமையான முறையில் மக்களை ஒடுக்குறாங்க. ஒடுக்குறது ரொம்ப அது கம்யூனிசம் செய்வாங்க. இவங்க எல்லை இல்லாத ஒரு ஒடுக்குமுறையை அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது உண்மைதான், அது மாற்றமெல்லாம் கிடையாது. அதாவது எல்லையற்ற சர்வாதிகாரம், அடக்குமுறை, 3 தலைமுறைக்கு தண்டனை, பொருளாதாரத்தில் பூரா இராணுவத்துக்கு செலவழிச்சது போக மிச்சது தான் மக்களுக்கு. இராணுவத்துக்கு நல்ல அந்த மக்கள் அந்த நிர்வாகத்தை விரும்பலையா? மக்கள் வாயை துறக்க முடியாத அளவுக்கு இருக்கிற விரும்பலை. ஒரு ஜனநாயகத்தை இதை காரணம் காட்டியே அமெரிக்கா தென்கொரியாவை வளர்த்து விடுறான். அந்த நாடு மாதிரி அவன் பார்த்து ஏங்குறான்ல. தென்கொரியாவை பார்க்குறான், அவன் நல்லா இருக்கிறாங்க. அவன் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், இவன் 10,000 சம்பாதிக்கிறான். எத்தனை? 25 மடங்கு. இவனை விட 25 மடங்கு அதிகமாக அவன் சம்பாதிக்கிறத பார்க்கும் பொழுது வடகொரியாக்காரன் ஏக்கமாக தானே இருப்பான். தெரியாமல் இதில் மாட்டிக்கிட்டோன்னு. ஆனால் மீள முடியாத அளவுக்கு அந்த சர்வாதிக இராணுவ கட்டமைப்பு, இராணுவத்தை கையில் வச்சுக்கிறதுக்காக வேண்டி எல்லா வருமானமும் இராணுவத்துக்கு செலவழிக்கப்படுது. மக்களுக்கு ஒரு திட்டமும் கிடையாது. இராணுவம் ஆயுதம், வருமானங்கள் பூராமே இராணுவ ஆயுதங்கிற வகையில தான் அது நாடு இருந்து கொண்டிருக்கு. அப்படி இருந்தா தானே அமெரிக்கா தற்காத்துக்க முடியும். ஏற்கனவே ஜப்பான் 200 வருஷம் அடிமையா இருந்திருக்கான். அந்த ஜப்பான் அமெரிக்காட்ட தற்காத்துக் கொள்வது தான் செய்யறாங்க. ஆனாலும் மக்களுக்கு அடக்குமுறை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மக்கள் அடக்குமுறை இல்லாம இருக்கலாம்ல. மக்கள் கொஞ்சம் அடக்குமுறை பண்ணாம அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அந்த மாதிரி இல்லாம. ஒரே கட்சி தான் இருக்கா? ஒரே கட்சி ஒரே ஆட்சி தானே? கட்சியே கிடையாது, அவ்வளவுதான். கட்சியே கிடையாது, கட்சின்னு பேச இயலாது. கம்யூனிஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. முதல்ல மன்னராட்சி மாதிரி தாங்க அது. மன்னராட்சி, மன்னர்ல கொஞ்சம் டாம்பிகமான மன்னரா இல்லாம இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு எளிமையான எல்லாரும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மன்னரை தவிர இவருடையதும் ஆடம்பரமா தான் இருக்குது. இவருடையதுமே ஏதாவது எதிர்த்து கேட்டால் அது அவங்களே காலி பண்ணிடுறாங்க. சின்ன ஒரு மீறினா கூட அரசை எதிர்த்துட்டாங்கன்னு சொன்னா அந்த மன்னராட்சியில் இருக்கிற மாதிரியான குடும்பம் தான் செய்வாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள ஏன் உலகத்துல சில பேர் ஆதரிக்கிறாங்கன்னு கேட்டா, இவர் அமெரிக்க எதிர்ப்பாளர், அவ்வளவுதான்.
ஆமா, அந்த ஒரு மரியாதை எல்லாரும். அந்த ஒரு மரியாதை அமெரிக்கா எவனாச்சும் எதிர்க்க மாட்டான்னு எல்லாரும் ஏங்குறாங்க. உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான். அப்ப அது தவிர்க்க முடியாதா? அமெரிக்காவை எதிர்க்கிற ஒரு நாடு தன்னை தற்காத்துக்க ராணுவம்னு பண்ணி தான் உள்நாட்டு மக்கள் வளர்ச்சியவே புறந்தள்ளுற அளவுக்கு நிலையில தான் அமெரிக்காவை எதிர்க்க முடியுமா? அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்க தேவையில்லை. ஈரான் இருந்தாங்கல்ல, இதுக்கும் காரணம் அமெரிக்கா தானே. இந்த நிலைக்கும் காரணம் அமெரிக்கா தான். கண்டிப்பா அமெரிக்கா தான் இல்லைங்க. ராணுவத்தையும் பெருக்கி கொண்டு நாட்டு மக்களையும் கவனிக்கிற வகையில ஈரான் இருக்குதுல்ல. ஈரான்ல முந்தா நாள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. போட்டு என்ன செய்யறாங்கன்னா, அந்த பெண்கள் பெரும் கூட்டம் லட்சக்கணக்கான பெண்கள் வந்து வளையல் செயின் எல்லாம் அள்ளி போட்டு மழை மாதிரி குவிச்சு, அதாவது யுத்தத்துக்கு நிதி கொடுக்குறாங்க. அதாவது அவங்க வச்சிருக்கிறாங்க மக்கள்னு பாருங்க. அவங்களும் தான் ராணுவத்துக்கு செலவழிக்கிறாங்க. அவங்களும் தான் வந்து ஆயுதங்களை ஏவுகணை அதுக்கெல்லாம் தாறுமாறா செலவழிச்சிருக்காங்க ஈரான்ல. இருந்தாலும் மக்கள் அதை விரும்புறாங்களா இல்லையா? மக்கள் தேர்தல் நடத்தானே இப்போ இருக்க ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அதிபர் இருக்கிறார்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக ஆட்சி இருக்கத்தானே செய்யுது. அந்த மாதிரியான விஷயத்தை இவர் செஞ்சிருக்கலாம்ல. வடகொரியாவில் அப்படி செய்ய மாட்டேன்ட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு கேட்டால் உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் என்னன்றா எல்லாருக்குமே என்னன்னு கேட்டால், இந்த அமெரிக்காவை எவனாச்சும் எதுக்க மாட்டானா, எவனாச்சும் தட்டி கேட்க மாட்டானான்னு ஒரு இயக்கம் உலக மக்களுக்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, இடதுசாரிகள் பார்க்குறாங்க, இவனாச்சும் அணுகுண்டு வச்சிருக்கான். இப்போ ஈரானை இடதுசாரி ஆதரிக்கிற காரணம் இதே தான் காரணம். ஈரான் மீது உள்ள பட்டு காரணம் கிடையாது. இன்னைக்கு இவன் தான் தட்டி கேட்குறான். அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இவன் தான் இருக்கிறான்றவன ட்ரெண்ட் மாற்றி இருக்கிறாங்க. அப்போ ஈரானுக்கு வந்து இடதுசாரிகள் அவங்களாம் மதம் உடன்பட மாட்டாங்க. இடதுசாரிகள்லாம் அவங்களால எப்படி ஈரான் ஆதரிக்க முடியுதுன்னு கேட்டால், அமெரிக்கா அழியணும், உலகத்தை நான் தான் ராஜ்யம் எல்லாத்துக்கும் சர்வாதிகாரம் பண்ணுறான், அவனை அழிக்கிறதுக்கு யார் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அந்த கொரியா மக்களுக்கு அந்த இயல்பாவே ஜப்பானுக்கு அடிமையா இருந்து ஜப்பான் ராணுவம் அவங்களை கொடுமைப்படுத்தி இதையெல்லாம் பார்த்து பார்த்து பழகி இனி எவனும் வந்துடக்கூடாதுங்கிற அந்த உணர்வுல இருந்து வடகொரியா அப்படி ஆயிடுச்சோ. இந்த ஜப்பான் சீரழிச்சிருக்கு, கொரிய பெண்களை பாலியல் தொழில இருந்து பழகிட்டது காரணமா இருக்கா? பாலியல் தொழிலுக்கு ஜப்பான் பயன்படுத்தினது, இந்த இதுல இருந்து இனி என் தேசம் எவனும் வந்துடக்கூடாதுங்கிற வெறியில அப்படி மாறிட்டாங்க. அப்படியும் இருக்கலாம். அது போக என்னன்னு கேட்டால், அந்த இராணுவ பலத்தை எடுத்துக்கிறது. இராணுவம் வடகொரியா தென்கொரியா இருக்குது. வடகொரியாவில் வந்து மக்கள் கம்மி, தென்கொரியாவில் மக்கள் அதிகம் இருக்கு. அப்படி இருந்தும் கூட இராணுவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகொரியாவில் 12 லட்சம் பேர் வீரர் இருக்கிறாங்க, இராணுவ வீரர்கள். தென்கொரியாவில் 5 லட்சம் தான் இருக்கிறாங்க, 5.5 லட்சம். 5,50,000 தான் இவங்களோட அமெரிக்கா பாதுகாக்கிறான். அப்போ இல்லை, கம்மியான மக்கள் தொகை உள்ளவன் என்ன செய்யறாங்கன்னா 12 லட்சம் வீரர்களை வச்சிருக்கான். இராணுவத்துக்கு ட்ரைனிங் கொடுத்து பயிற்சி கொடுத்து சண்டைன்னு வந்தால் நிற்கிறதுக்கு அவங்கள்ட்ட தான் ஜாஸ்தியாக இருக்குது. போர் விமானம் வந்து 9,000 போர் விமானம் வடகொரியாட்ட இருக்குது. தென்கொரியாவில் வெறும் 600 தான் இருக்குது. எதில் செலவழிக்கிறான்னு பாருங்க. இந்த நாடு கீழே போகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து எல்லா வளங்களும் இராணுவத்துக்கு தான். இராணுவத்தை வலிமையாக வைக்கணுங்கிறது மட்டும்தான் கோரிக்கையை தவிர வேற எந்த மக்களுடைய முன்னேற்றத்தை பற்றி கவலை இல்லை. இப்போ அவன்கிட்ட 9,000 வந்து விமானங்கள், போர் விமானம், சாதா விமானம் இல்லை, போர் விமானம் இருக்கிறது. இவன்ட்டு வந்து 600 தான் இருக்குது. பீரங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகொரியாவில் 6,000 வச்சிருக்கிறான் பீரங்கியை. தரைப்படையில் யுத்தம் நடத்த வேண்டி வந்தால் 6,000 பீரங்கியை கொண்டு வருவான். இவங்கள்ட்ட வந்து 2,500 தான் இருக்கிறது. நீர்மூழ்கி கப்பல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகொரியாவில் 70 இருக்குது. அப்போ தென்கொரியாவில் வந்து வெறும் 20 தான் இருக்கிறது. அப்போ அணு ஆயுதம் இவன்ட்டு இருக்குது, அவன்கிட்ட அணு ஆயுதம் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய எல்லா வளத்தையும் பார்த்தீங்கன்னா தென்கொரியாவையோட பல மடங்கு அதிகமாக இருக்குது இராணுவத்தில். இராணுவம், ஆயுதம், பீரங்கி, நீர்மூழ்கி கப்பல், விமானம் எதை எடுத்தாலும் பன்மடங்கு அதிகமாக வச்சிருக்கிறான். அப்போ நம்ம நாடு பின்னாடி இருக்கிற முக்கிய காரணம் என்னன்னு கேட்டால், இதுக்கு செலவழிக்கிறது தான். இந்த பணத்தை வந்து ஒரு தென்கொரியா அளவுக்கு அவன் செஞ்சிருந்தான்னு சொன்னால், இந்த பணத்தை வச்சு மக்களுக்கு என்ன செய்யலாம், நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கலாம். அவங்களுடைய ஒரு சர்வாதிகாரியாக தான் இருக்காங்க, சர்வாதிகாரியாக இருக்கிறாங்க. அது ஒரு விஷயமா இருக்குது. அதனால இந்த கொரியாங்கிறதுக்கு இப்போ அமெரிக்கா பயப்படுறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த அணுகுண்டு வச்சு மட்டும்தான். அணுகுண்டு வச்சுக்கிறது ஒன்று. அது போக என்னென்னு கேட்டால், அப்போ வடகொரியா அதிபர் வந்து ட்ரம்ப் மாதிரி எந்த நேரத்தில் எப்படி முடிவைப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு நிதானமான ஆள் கிடையாது. பயப்படுறாங்க. இவன் ஒரு பட்டனை தட்டி கூட சொல்லிடுவான், அடுத்த மாதிரி யோசிக்க மாட்டான். மற்றவங்களாம் யோசிப்பாங்களே, அணுகுண்டுன்னா பெரிய விஷயம், பாதிப்பு ஏற்படும், அது ரியாக்ஷன் எப்படி வரும், எதிர்வினை எப்படி வரும்லாம் பார்ப்பாங்கல்ல. அதெல்லாம் பார்க்குற ஆள் கிடையாது. முன்னாடி பட்டனை தட்டி விடுறான், என்ன வேணாலும் செஞ்சுட்டு போண்டு. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இவன் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கிறான். இவன் யோசிக்கவும் மாட்டான், என்ன நடந்தாலும் இப்போ சரிங்கிற ஒரு ஆளாக இருக்கிறான்னு தான் அமெரிக்கா இன்னைக்கு வரைக்கும் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரே தேசிய இனமான கொரிய வந்து 2 நாடா பிரிஞ்சிருக்கே, இணைய வாய்ப்பே இல்லையா? அந்த 2 நாடும் சேர்ந்து பழைய கொரியாவா மாற வாய்ப்பே இல்லை. அந்த சர்வாதிகாரம் ஒழிஞ்சா தான் இல்லை. இப்போ தான் கட்ரோலில் வச்சுக்கிறார், வாயை துறக்காம ஆக்கி வச்சிருக்கிறாரு. வாயை துறக்கிற மாதிரி வச்சாங்கன்னா, இணைச்சாங்கன்னா ஒன்னா வந்துடும். அவங்க ஒரு இனமா தான் இருக்கத்தான் விரும்புறாங்க. தென்கொரியா மக்கள் வடகொரியா விரும்பல.
வடகொரியா நாட்டை விரும்பல, வடகொரியோட ஆட்சி முறை விரும்பல, மக்களை விரும்புறாங்க, மக்களை விரும்புறாங்க. ஆனா அவன் தொடர்புல வச்சுக்கிற முடியாது. வடகொரியாக்காரன் போய் தென்கொரியாட்ட தொடர்பு நாட்டுக்குள்ளே போக முடியாது. போனான்ட்டு அவனத்துக்கு 3 தலைமுறைக்கு தண்டனை, அவ்வளவுதான். நம்ம போலாம் வடகொரியாக்கு, நான் போன அனுப்பு கண்டிஷனோட செய்வாங்க. அதுக்கெல்லாம் பெரிய லிமிட் வச்சிருப்பாங்க. இங்கே தான் போகணும், எல்லா இடத்துக்கும் நீங்களா சேனாவை மாதிரி தான். பத்திரிகை ஊடகம் ஏதோ அதுக்கெல்லாம் பத்திரிகையில் அனுமதியே கிடையாது. அவங்க கூப்பிட்டா நீங்க போகலாம். பத்திரிகை எந்த செய்தி அவங்க போட விரும்புறாங்களோ அதுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. இல்லைங்க, இன்னைக்கு செல்போனு, ரீல்ஸ், இன்டர்நெட்னு என்னென்னமோ வந்துருச்சு. இதுல எதுவுமே தடுக்க முடியாது. ஒரு காலத்துல செய்தினாலே செய்தி உண்டு, பிரதமர் முதலமைச்சர் சொல்ற செய்தியை மட்டும் போட்டு 2000 காலத்துல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவன் கையில செல்போன் வச்சிருக்கா, ரீல்ஸ் வச்சிருக்கா. கொரியா கொடுக்கலனாலும் அமெரிக்கா கொடுத்துரும், ரைட்டார்ஸ் கொடுத்துரும், அல்ஜசீரா தனியா கொடுத்துரும். இப்ப நான் இங்க உட்காந்துட்டு இங்க உள்ள செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அல்ஜசீரா என்ன போட்டிருக்கு, பிபிசி என்ன போட்டிருக்குன்னு உங்களுக்கு அடுத்த செகண்ட் தெரிஞ்சிருமே. அவன் பிரிண்ட் பண்ண அடுத்த நிமிஷம் அவன் நாட்டுக்காரன் மட்டும் இல்ல, நம்ம எங்க இருந்து வேணாலும் பாத்துக்கலாமே. அப்புறம் எப்படி கொரியா அப்படி செய்திகளை தெரிஞ்சு எப்படி செய்யணும்? கொரியா தனியா வைங்க. இப்போ இஸ்ரேல்ல என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? இஸ்ரேல்ல ஒரு 500 மிசைல் அடிச்சிருக்கிறான் முந்தா நாள். அந்த திமோனாங்கிற இடத்துல அங்கதான் அணு கட்டமைப்பு ஆராய்ச்சிலாம் இருக்குது. அங்க அடிச்சு 1200 பேர் அவுட் ஆயிருக்கிறாங்க. இஸ்ரேல்ல இருந்து என்ன செய்யறான்னு கேட்டா 6 பேர் இஸ்ரேல் பிரதமர் பெரிய மிராக்கிள், இது ஒரு ஆளுக்கு சேதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமையா சொல்றான். அப்ப அது எவனாச்சும் போட்டோ எடுத்தீங்கன்னா, அதை போட்டீங்கன்னு சொன்னா, பரப்புனீங்கன்னு சொன்னா 5 வருஷம் தண்டனைன்னு சொன்னா அவன் எடுப்பான். அதாவது தென்கொரியா மாதிரி இல்லாம கொஞ்சம் மக்கள் உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய நாடுகள்ல இப்படி. அரபு நாடுகள்ல இங்கேருந்து போய் 2 இந்தியர்கள் கூட நேற்று மாட்டிக்கிட்டாங்க, சில போட்டோ எடுத்து அனுப்புனதுக்காண்டி. அப்ப அவங்கள பிடிச்சி உள்ள ஒதுக்கி வச்சு விட்டாங்க. இப்ப சவுதிலையா, அபுதாபில அப்ப அவங்களுடைய செய்திகள் போகக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் தடுத்துச்சுன்னு சொன்னா அந்த அரசாங்கத்துக்கு பயப்படுறாங்க. இவன் அதிகபட்சமா ஜெயில தான் போடுவான். இவன் மரணதண்டனை கொடுத்துருவானே. தென்கொரியாவில் நீங்க செஞ்சீங்கன்னா ஏதாவது போட்டோ எடுத்து போட்டியல்னு சொன்னா அதோட கதை ஐநா தலையிட முடியாதா? சர்வதேச மனித உரிமை மன்றம் தலையிட முடியாது. அவங்க தான் ஒதுக்கி வச்சிருக்காங்களே. எதுக்கு பொருளாதார தடை விதிச்சவனா அவனை எதுலையும் சேர்க்கறது இல்லையா? அது அவனுக்கு சாதகமா போச்சு. அதனால எதுக்கும் கட்டுப்பட மாட்டான். கட்டுப்படுத்த உனக்கு உரிமை இல்லைன்றாங்க. நீ எனக்கு பொருளாதார தடையை போட்டு நீ கட்டுப்படுத்துறியா அப்படின்னு கேட்பாங்க. மத நம்பிக்கைகளுக்கு எல்லாம் தடை இருக்காங்க. மத நம்பிக்கைக்கு தடை இல்லைன்னு சொல்லிக்கிட்டாலும் இருக்குது. மதத்தின்படி செயல்படுவது மதம். இவருக்கு ஏதாவது மதம் இருக்கா? பௌத்தம் மதமற்றவர். அவர் மதமற்றவர் தான். நாத்திகர்னா தன்னை சொல்லிக் கொள்றாரு அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. சர்வாதிகாரி கடவுள் நம்பிக்கை மேக்சிமம் இருக்கு. தன்னையே ஒரு இதாக இவங்கள்ட்ட இல்ல. வடகொரிய அதிபர்கிட்ட, அவர்கிட்டயோ, பாட்டனார்கிட்டயோ, ஒரு பாட்டனார்கிட்டயோ 3 கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் இல்ல. அவர் முதல்ல உள்ளவர் கம்யூனிஸ்டா இருந்தாரு. முதல்ல கிம் இல் ஜங்ன்னு சொல்றாங்கல்ல, அவர் தான் முதல்ல என்ன செஞ்சாருன்னா அந்த ஆளுநராக நியமிச்சாங்க. ரஷ்யாவில இருந்து ஆளுநராக இருந்து அவங்க திறமையை பயன்படுத்தி அதிபராகி நாட்டை கைப்பற்றும் போது அவர் கம்யூனிஸ்டாக தான் இருந்தார். அந்த கம்யூனிஸ்ட் அவர் இருந்ததுனால அந்த பேர் தொடர்ந்து வருதே தவிர கம்யூனிசத்தின் பிரகாரம் ஆட்சி நடக்கலை. என் விருப்பப்படி நான் செய்வேன், அவ்வளவுதான். நான் விரும்பினதான் செய்வேன், பேசாமல் கேட்கணும். எவனும் பேசக்கூடாதுங்கிற அந்த உரிமையை பறிக்கிற விஷயத்துல ஓரளவு கம்யூனிஸ்ட் கொட்டு வரும். ஆனால் கம்யூனிஸ்ட் கிடையாது. கம்யூனிசத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு ஆட்சி முறை கிடையாது. இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டுக்கு ஆட்கள் அனுப்பிட்டு 60% எனக்கு 40% உனக்குங்கிறது கம்யூனிசமா? அப்படி செய்ய மாட்டாங்களே கம்யூனிசத்துல. இவர் நினைக்கிறது சட்டம். அதாவது வடகொரியாவில் என்னன்னு கேட்டா அந்த அதிபர் என்ன நினைக்கிறார் அதுதான் சட்டம் அப்படின்னு அங்க இருக்குது. அதான் அடிப்படையான பிரச்சனை. அதனால வடகொரியா ரொம்ப ரொம்ப பெரிய பின்தங்கி இருக்கிறது. அந்த மக்கள் படுற நிலையை வச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவுல கூட 10,000 மேல வருமானம் இருக்குமே. ஆமா, வட இந்தியாவில கூட 25 இருக்குது. அவ வெறுமனே ஒரு 8,000 ரூபாய் ஒரு வருமானத்தை வச்சு எப்படி வாழ்க்கை நடத்துவாங்கிறது ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலையெல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களால இன்னும் எதிர்த்து செய்ய முடியல. அவ்வளோ கொடூரமான அந்த இராணுவத்துக்குலாம் பெரிய அளவுல சம்பளம். இராணுவ சம்பளத்தை எடுத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிறத விட அதிகமா கொடுப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கிறதுனால இராணுவம் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இராணுவம் எதுக்க மாட்டாங்க. இராணுவம் இவர் சொல்படி கேட்பாங்க, மக்கள் அடக்கி ஆளுவாங்க. அதனால இவருடைய ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்க தவிர மோசமான ஆட்சின்னு சொல்லலாம். உலகத்தில் நடக்கிற மோசம் அமெரிக்காவுக்கு எதிர்ங்கிற பெண் கல்வி எல்லாம் உண்டா? பெண்களுக்கு அதெல்லாம் உண்டு, கல்விலாம் உண்டு, சமத்துவ பிரச்சனை அதெல்லாம் பெண் மத விஷயத்தில் சண்டையெல்லாம் வராது, ஒண்ணுமே அதெல்லாம் ஓகே. ஆனா வாழ்வாதாரத்தை கவனிக்கணும். வாழ்வாதாரமும் உரிமை வேணும்லங்க. அது இல்லை. மனிதனுக்கு கருத்து சுதந்திரம் வேணும், வாழ்வாதாரம் வளமா இருக்கணும். ரெண்டுமே அங்க கிடையாது.
அந்த வகையில ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறாங்க. ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினீங்கன்னா இவங்க ஜெயிக்க மாட்டார். அதனால எலெக்ஷனே நடக்கிறது கிடையாது. எலெக்ஷன் நடக்கூடாது. அவர் இவருக்கு அப்புறம் மகளை கொண்டாந்து வச்சுட்டு போயிடுவார். தென்கொரியால எலெக்ஷன் நடக்குது வருது. அதெல்லாம் நடக்குது, நல்லா நடந்து. ஆனா அது கம்யூனிசம் கிடையாது. கம்யூனிசம் கிடையாது. ஆமா, அமெரிக்கா விருப்பப்பட்ட அதிபர் தான் வர முடியாங்க. ஆமா, இல்ல ஜனநாயக முறை தேர்தல் நடந்து தான் வருது. தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள் தான் வந்துட்டு இருக்கிறார். அமெரிக்கா திணிக்கிறது கிடையாது தென்கொரியாவில். அது இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அந்த வளத்தை வச்சு அவங்க ஜெயிச்சிருவாங்க. மக்கள் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா அது மக்கள் என்ன நினைப்பாங்க? இந்த ஆட்சிலாம் தொழில்நுட்பத்தை நமக்கு மேல கொண்டு வர்றாங்க. சாம்சங் நிறுவனத்தை பார்ப்பாங்கல்ல, ஒரு நிறுவனத்தின் மூலம் எத்தனை லட்சக்கணக்கான வேலை கொடுப்பாங்க. கண்டிப்பா உலகம் முழுவதும் போகுது. உலகம் முழுவதும் போட்டிருக்கலாம். ஐபோன், சாம்சங், அவ்வளவு வருமானம் அவனுக்கு தானே போகுது. ஐபோனுக்கு இணையாவில் இருக்கிறான். ஆமா, அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால தென்கொரியாங்கிறவங்க நல்ல மூலக்காரங்களா இருப்பாங்க. வடகொரியாவில் இவர் மட்டும் மூலக்காரராக இருப்பார், அதிபர் மட்டும் மூலக்காரராக இருப்பார். தென்கொரியாவில் மக்கள்லாம் மூல உள்ளவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான உலக மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. ஒரு நாடு ராணுவத்திற்காகவே செலவழித்தால் நாட்டின் வளம் என்ன ஆகும்? ராணுவத்துக்கு செலவழிச்சாலே நாடு வீணா போகுது. கல்விக்காகவும் பொருளாதார வளர்ச்சி, வெளிநாட்டு முதலீடுகள், இப்படி யோசிக்கிற ஒரு மாநிலம் நாடு தானே முன்னேறும். அந்த விதத்துல வடகொரியாவின் இந்த நிலைக்கு என்ன காரணம்? அவருடைய ஜப்பான் கீழே இருந்தது, அப்புறம் அமெரிக்காவுடைய மிரட்டல், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த நாடு ஏன் இப்படி இருக்கு? அதே தேசிய இனத்தை சேர்ந்த தென்கொரியா எப்படி வளர்ந்துருக்கு, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற அந்த யதார்த்தத்தை ரொம்ப விரிவா பதிவு செஞ்சீங்க. நன்றி.